இலங்கை மருத்துவர் சங்கமும் யாழ்ப்பாண மருத்துவர் சங்கம் இணைந்து 27, 28, 29 ஆகிய 3 நாட்களும் பிராந்திய மாநாடு ஒன்றை யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த பிராந்திய மாநாடு மூலம் யாழ்ப்பாணத்தில் பணிபுரியும் சகல மருத்துவர்களும் தங்களது அறிவு தொடக்கம் மேலும் தங்களது துறையை விருத்தி செய்வதற்குரிய பலவிதமான துறைகளும் சம்பந்தமாக இந்த மாநாட்டில் விரிவாக ஆராயப்படுகிறது. இதன் மூலம் அவர்கள் தங்கள் அறிவை விருத்தி செய்வதுடன் பல துறைகளிலும் முன்னேறி தங்களுடைய எதிர்காலத்தை மேலும் நல்ல துறையில் ஈடுபதற்கு சந்தர்ப்பம் உண்டாகும். அத்துடன் நேற்று நடந்த மாநாட்டில் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரிய சுகாதார நிலைமைகள் பற்றி ஆராயப்பட்டது. அந்த மாநாட்டில் எங்களது கௌரவ சுகாதார அமைச்சரும் கலந்து கொண்டதால் எங்களுக்குரிய பிரச்சனைகள் இதன் மூலம் விரைவில் தீர்வதற்கு வழி வகுக்கலாம் என நான் எதிர்பார்க்கிறேன். உதாரணமாக இங்கு மனித வளம் பற்றி ஆராயப்பட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையில் மனித வளம் குறைவாக காணப்படுகிறது. இதற்கு அவர் மருத்துவர்கள் தொடக்கம் தாதியர்கள் வரை பயிற்றுவிப்பதற்கான ஒழுங்குகளை செய்வதாக கூறினார். உதாரணமாக தாதியர்களை பொறுத்தவரையில் யாழ் மாவட்டத்தில் விஞ்ஞான பாடத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் தொகை மிக குறைவாகவே இருக்கிறது. ஆகவே எதிர்வரும் காலங்களில் விஞ்ஞானம் தவிர்ந்த அட்வான்ஸ் லெவல் பாடங்கள், அதாவது ஆர்ட்ஸ் காமர்ஸ் பாடங்களில் உள்ள மாணவர்களை தேர்வு செய்வதற்காக தான் முன்மொழிந்திருப்பதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கூறியுள்ளார். எனவே எதிர்வரும் காலங்களில் இதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கின்றேன். உதாரணமாக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பொறுத்தவரையில் எங்களுக்கு கட்டிட வசதிகள் மிகவும் பெரிய பற்றாக்குறையாக இருக்கிறது. தற்போது ஜப்பான் நிறுவனத்தின் உதவியுடன் ஒரு கட்டிட தொகுதி அமைக்கப்பட்டு வருகிறது. அது அமைத்தாலும் எங்களது நோயாளர்களுக்குரிய விடுதி வசதிகள் அதில் இல்லாதிருப்பதால் மேலும் பல விடுதி தொகுதிகள் அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. தற்போது உள்ள கட்டிடங்கள் மிகவும் பழமை வாய்ந்தவை. எனவே நாங்கள் அடுத்த கட்டிட அமைப்பு திட்டத்தில், அதாவது சீனாவின் உதவியுடன் ஒரு கட்டிட தொகுதியை ஏற்படுத்தி தருமாறு சுகாதார அமைச்சை கேட்டுள்ளோம். அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விரைவில், அதாவது இந்த வருஷ முடிவில் அல்லது அடுத்த வருட தொடக்கத்தில் ஒரு 5 மாடி கட்டிடம் அமைப்பதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இருதய சிகிச்சை பகுதி நோயாளர்களுக்கு போதுமானதாக இல்லை. அதற்குரிய கட்டிட தொகுதி அமைப்பதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறோம். அதற்குரிய நிதி உதவி இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. பல நிறுவனங்களுக்கும் வேறு உயர்ஸ்தானிகளுக்கும் இது பற்றி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாகவும் நாங்கள் முழு முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறோம். யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை உள்ள குறைபாடுகள் ஆராயப்பட்டு, உதாரணமாக மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தமாக அவர்கள் இலங்கை மருத்துவர் சங்கம் கொழும்பில் ஒரு மாநாடு நடத்தி எங்களது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு ஏற்றவாறு வர்த்தக சங்கத்துடன் கதைத்து சில மருத்துவ உபகரணங்கள் பெறுவதற்கு வசதி செய்வதாக கூறியுள்ளார்கள்.